இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஓகே, இது என்ன ஆயில்? ரீஃபைண்ட் ஆயில். ஃபுல்லாக ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஸோ ஃபுல் ஆயிலே உள்ளே ஊற்றிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். எவ்வளவு ஆயில் ஊற்ற சொன்னீங்க? இதில் 200 கிராம் ஊற்றணும். இந்த 200 கிராம் ஊற்றினா எத்தனை பேருக்கு அல்வா செய்ய முடியும் நம்ம? இது வந்து 20 பேருக்கு செய்யணும். 20 பேருக்கு 200 கிராம் போட்டால் 20 பேருக்கு அல்வா செஞ்சிடலாமா? நல்ல டீலாக இருக்குது. மந்த் எண்ட்லாம் இதை பற்றி நம்ம யோசிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பிரெட் கிரம்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இது என்னது? அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்களா பிரெட்டை? ஸோ ஆக்சுவலாக இது பிரெட்டும் கிடையாது, இது பிரெட்டோட பவுடர். ஸோ அந்த பவுடரை போட்டு ஃப்ரை பண்ண போறீங்களா? ஆமாம். ஓகே, ரெடி. உள்ளே போட்டலாமா? போடுங்க. சும்மா போடுங்க, ஃபுல்லாக தைரியமே போடலாமா? போடுங்க. போடியா, ஏயா பயப்படுற நீ வேற பண்றீங்களா? ஸோ இந்த 20 பேருக்கு செய்யறதுக்கு ஒரு 200 ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து உள்ளே போட்டாச்சு. நம்ம எவ்வளோ பிரெட்டை இப்படி மிக்சியில் போட்டு அடிச்சு பவுடர் ஆக்கிருக்கீங்க? நான் 30 கூட போட்டுருக்கேன். 30 வரைக்கும் போடலாமா? ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். 30 பேருக்கு பண்ணல்வா பண்ணுறோம். இப்போ இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிருப்பீங்க? 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ். அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ற வரைக்கும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வாட்டர் ஊற்றணும். எவ்வளவு? அந்த இது எடுங்க. சின்னதா பெருசா? பெருசு. ஓகே. வாட்டர் 2 கப் ஊற்றணும். வாட்டர் 2 கப் ஊற்றணுமா? ஆமாம். ஓகே. இப்போ இந்த பன்னல்வா நானும் நீங்களும் சேர்ந்து செஞ்சது அப்படித்தானே? ஓகே. வெக்கமே பட மாட்டேன் அதானே யோசிக்கிறீங்க? அதுல என்ன வெக்கம்? தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ பன்னல்வால நம்ம பேரும் இருக்குது, ஈக்குவல் ஷேர் ஹோல்டருங்க. சரி, இப்போ தமிழ்ல சொல்ற மாதிரியே வந்து சௌராஷ்டிரால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சௌராஷ்டிரால வேற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா லாங்குவேஜ் வேற. ஒருத்தங்க பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்றது சௌராஷ்டிரால எப்படி சொல்லுவீங்க? அழகு, பியூட்டிஃபுல். இது நீ நல்லா இருக்கன்றது தமிழ். तू सिंगार से चौकट से, तू सिंगार से तू चौकट से அப்படினா நீ நல்லா இருக்க, நீ அழகா இருக்க அப்படின்னு அர்த்தம். 2 ஒரு ஆப்ஷன் கேட்டா 2 ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி, எந்த லாங்குவேஜ்ல இந்த கேள்வியை கேட்டு வச்சுக்கிறேன், யார்கிட்ட சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம லேட்டர் ஸ்டேஜஸ்ல பாத்துக்கலாம். நம்ம ஏதோ அவசரமா தேடிட்டு இருக்கீங்களா? என்னது? ஜீனி. ஜீனி எவ்வளவு? இது வந்து 400 கிராம். 400 கிராம் சுகர், 200 ml ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 30 பிரெட்ஸ், 400 கிராம் ஆஃப் சுகர் பிளஸ் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போதைக்கு அவ்வளவுதானே? போட்டுங்க, இது போட்டுங்க. நீங்க ஃபுல்லத்தையும் போட்டுருவா? அது அழகா இருக்குன்றதுக்கு என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன் நான். சிங்கார் से. அதுக்கு முன்னாடி நீன்றதுக்கு எதுவும் சொன்னீங்களே? तू सिंगार से. तू सिंगार से. ஓகே, அழகா இருக்கிறதுக்கு வந்தாச்சு. உன் பேர் என்னன்றது எப்படி சௌராஷ்டிரால கேக்குறது நானு? तोरा नाम का है? तोरा नाम क्या है? हिंदीல வந்து तोरा नाम क्या हैன்றீங்க. ஓகே. சௌராஷ்டிரால வந்து तोरा नाम का है. तोरा नाम क्या? காயோ. காயோ. तोरा नाम காயோ அப்படிங்க. அப்ப ஹிந்திக்கும் சௌராஷ்டிராவுக்கும் ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்குது. ஏன் அதை சொல்லும்போது சிரிச்சீங்க? வேற ஏதாவது யோசிச்சீங்களா? மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க. ஜனா மேடம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் நான். நீங்க வந்து இன்னுமா சௌராஷ்டிரா பண்ண லவ் பண்ற மாதிரி பேசுறீங்க, சௌராஷ்டிரா கத்துக்கிற மாதிரி. மனமா கண்ணாடியை கட்டா எமோஷனா வரும், அது தேவையில்லாத எமோஷன். இப்போ ரைட், அப்படியே விட்டுறலாம் நம்ம. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் போடணும். ஏலக்காய் பவுடர்? ஆமா. எவ்வளவு ஏலக்காய் பவுடர் ஆகணும் நம்ம? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் போட்டேன். இதுக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, ஆனா ஆல்ரெடி நீங்க ஓரளவுக்கு கேப்சர் பண்றாங்கன்றனால நம்ம அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வேற கேள்விக்கு போயிடலாம். இந்த பன்னல்வா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஹிஸ்டரி இருக்குதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு எப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு கேசரி பண்ணிருக்காங்களோ, அதே மாதிரி பண்ணிருக்காங்களோ, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டிஷ். நம்ம சௌராஷ்டிரா ஆளுக்கெல்லாம் பன்னல்வா தான் ரொம்ப பிடிக்கும். சௌராஷ்டிரா ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, ஐ ஆல்சோ லைக் இட். எப்படி வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம பிரியாணி கேட்கறத மிஸ் பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா பன்னல்வா கேட்காத ஆளுங்க மதுரையில ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு இருக்கிறாங்க, இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படின்னா மரியாதை இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அப்படி இல்லப்பா,
பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்குது. இது எப்படி செய்யறது அப்படின்னா ஒன்லி 20 minutes நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா மேடம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 10 minutes ஆச்சு, இன்னும் ஒரு 10 minutes ரெடி பண்ணிடலாம். சரி, ஆக்சுவலா ரொம்ப நேரமா உங்கள்ட்ட வேற சுத்தி விஷயங்கள்லாம் பேசிட்டுக்கிறேன். நம்ம பன்னல்வா என்ன கண்டிஷன்ல இருக்குது? பன்னல்வா ஆயிடுச்சு, நெய் ரெடி ஆயிடுச்சா? ஏங்க அப்பா, இந்த பன்னல்வாக்காக எவ்வளவு போராடி இருக்கிறேன் நானு. ஃபுல்லாத்தையும் போட்டுருவா? எவ்வளவு நெய் போடணும்? இது 100 கிராம். இது 100 கிராம். ஃபுல்லாத்தையும் உள்ளதுல்றேன். பயங்கர வெயிட் போடும் போட்டுருக்கே பன்னல்வா சாப்பிட்டா. ஆமாவா? நீங்க ரொம்ப சைலண்டான ஆளா? உங்க கல்யாணம் எப்படி நடந்தது? அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். தெரியுது, இவ்வளவு அமைதியா இருந்தா லவ் மேரேஜ் எல்லாம் நடக்காது.